ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் குருஷிவா. இது உங்கள் சினிமா சித்த சேனல். உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதையும் நிறைய பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி நம்ம ஷோவில் தளபதி விஜய் அவர்கள் நடித்துள்ள கோட் படத்துலேருந்து 4th சிங்கிள் யுவன் பர்த்டே ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த பாடல் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி யுவன் சங்கர் ராஜா இவரை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். தமிழ் சினிமாவில் 90s கிட்ஸ் அப்படின்னு எடுத்தாலே யுவனை தான் ரொம்ப பிடிக்குங்க, இன்க்ளூடிங் மீ. ஏன்னா அவரோட பாடல்கள்லாம் நிறைய பேருக்கு மருந்து அப்படின்னு கூட சொல்லலாம். யுவன் ட்ரக்ஸ் அப்படின்னே சொல்லுவாங்க அந்த பாடல்கள் எல்லாத்தையுமே. அந்த மாதிரி தான் அவரோட பாடல்கள் நிறைய இருக்குது. ஸோ எக்கச்சக்கமான படங்கள், எவ்வளோ பெரிய பெரிய ஆக்டர்ஸ், டேரக்டர்ஸ் எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணியிருக்காரு. இன்றைக்கும் பயங்கர கன்சிஸ்டண்ட்டாக சாங்ஸ் சூப்பராக கொடுத்துட்ருக்காரு அப்படின்னா அது யுவன் சங்கர் ராஜா தான். ஹாப்பி பர்த்டே டு யுவன் சங்கர் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமயத்தில் வெங்கட் பிரபு கோட்டை டைரக்ட் பண்ணியிருக்கிறதுனால மங்காத்தா அந்த படம் வந்து ஆகஸ்ட் 31 தான் எனக்கு தெரிஞ்சு 13 to 14 years பேக் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் காலேஜ் படிக்கிற டைம் நான் அம்பத்தூர் முருகன் சினிமாஸில் காலையில் 5 மணி ஷோ போட்டாங்க, அது பார்த்தேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்தது. மங்காத்தா வந்து பயங்கரமாக ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணிச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது வந்து அவரோட 50வது திரைப்படம். இப்போது தளபதியை பற்றி பார்த்துடலாம். இளைய தளபதி பற்றி பார்க்கலாம் அப்படின்னே சொல்லுவேன். ஏன்னா இந்த மட்ட பாடல் லிரிக்கல் வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஆரம்பிக்கும் போதே இளைய தளபதி விஜய் அப்படின்னு தான் போடுறாங்க. படத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு 2 to 3 கேரக்டர்ஸ் இருக்கா, இல்லை ட்ரிபிள் ஆக்ஷனாக கூட இருக்கலாம், டபுள் ஆக்ஷனாக இருக்கலாம், அது படம் வந்தாலும் தெரியும். அதில் இளைய தளபதி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கான ஒரு பாடலாக இருக்க போகுது. இந்த பாடல் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேட்கும்போதே வெறும் மியூசிக்கல் ட்ரீட்டாகவே இருக்குது இந்த பாடல். லிரிக்ஸ் அங்கங்கே வருது, விவேக் தான் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. யுவன் சங்கர் ராஜா சூப்பரான ஒரு மியூசிக்கல் ட்ரீட் கொடுத்துருக்காரு இந்த சாங் மூலிமா அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி தான் அந்த சாங் பார்க்கும்போது இருந்தது. நடுவில் விஜய் அவர்கள் போடுற ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தா இவருக்கு வயசு 50 ஆயிடுச்சா அப்படின்னு தான் தோணுது. இன்னும் ஸ்டில் 25 to 30s எப்படி டான்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் ஒரு சில ஸ்டெப்ஸ் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மனுஷனுக்கு வயசாகவே ஆகாது அப்படிங்கன்னே சொல்லலாம். அந்த மாதிரி தான் யங்காகவே இருக்கார் தளபதி அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பாடலை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லி மியூசிக்கலி ட்ரீட்டாக இருக்கிறதுனால தேட்டரில் இந்த சாங் வந்து ப்ளே பண்ணும்போது விஷுவலாக நிறைய பேர் கனெக்ட் பண்ண போகிறாங்க, வெறித்தனமாக டான்ஸ் ஆட போகிறாங்க தேட்டரில். விஜய் ஃபேன்ஸ் மட்டுமின்றி எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு சாங்காக தான் இது வந்திருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். வெங்கட் பிரபு பொறுத்த வரைக்கும் நிறைய இன்டர்வியூஸ் இப்போது பேக் டு பேக் எல்லா சேனல்ஸ்க்கும் கொடுத்துட்ருக்காரு. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறாரு. அதாவது ரிவீல் பண்ணாமல் என்னால் ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுறாரு. படத்தோட டியூரேஷன் எல்லாருக்குமே தெரியும், 3 hours 3 minutes. என்னடா பெரிய படமாக இருக்குது அப்படின்னு யோசிக்கலாம். ஆனாலும் ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப கிரிப்பிங்காக இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆல்ரெடி 3 songs ரிலீஸ் ஆகிடுச்சு. நிறைய சாங்ஸுக்கு மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் கிடச்சிது. ஆனாலும் இப்போ சாங்ஸ்லாம் வைரலாக தான் போயிட்டுருக்கு. எஸ்பெஷலி சொன்னால் விசில் போடு நிறைய மில்லியன் வியூஸ் போயிடுச்சு. அப்புறம் சின்ன சின்ன கண்கள் அந்த வாய்ஸில் கேட்கும்போது அந்த பாடல் எல்லாருக்குமே பிடிச்ச பாட்டு அப்படின்னே சொல்லலாம். அந்த பாடல் யாரும் பிடிக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. ஸ்பார்க்குக்கு பாடலை பற்றி பெருசாக கிரிட்டிசைஸ் பண்ணாலும் அதில் வந்து டிஏஜிங் லுக்ஸை பற்றி நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதெல்லாமே மாற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி வெங்கட் பிரபு சொல்லியிருக்காரு. இப்போ வந்து இந்த பாட்டில் பார்க்கும்போது மட்ட பாட்டில் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கார். கரெக்டாக செட் ஆகிடுச்சு, ஆடியன்ஸும் ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக கோட் வந்து இன்னும் 4 to 5 days, அதாவது நெக்ஸ்ட் Thursday ரிலீஸ் ஆக போகுது, செப்டம்பர் 5 ஸோ டிக்கெட்ஸ் வந்து நிறைய தேட்டர்ஸில் இன்னும் ஓப்பன் பண்ணல. 2-3 தேட்டர்ஸ் தான் ஓப்பன் பண்ணிருக்காங்க. இன்னும் இன்னைக்கு நாளைக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு ஒரு சில தேட்டர்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு தான் தோணுது. ஸோ டிக்கெட்ஸ் புக் பண்ணி ஃபேன்ஸ்லாம் என்ஜாய் பண்ண போகிறாங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ண போகிறாங்க. தேட்டர்ஸ்லேயும் பயங்கர பிளாக் பஸ்டராக போகுது அப்படிங்கிற எந்த டவுட்டும் இல்லை. அந்த சமயத்தில் இந்த மட்ட பாடலுக்கு என்ன ரேட்டிங் கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.5 out of 5. இது வந்து பக்காவான ஒரு யுவன் சங்கர் ராஜா சம்பவம் அப்படின்னு தான் சொன்னோம். ஒரு சூப்பரான சாங் கொடுத்துருக்காரு. இதை தாண்டி இன்னும் 2 songs இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. படம் வரும்போது தான் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வெங்கட் பிரபு அதையும் ஒரு சில இன்டர்வியூஸில் ரிவீல் பண்ணிருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம். கோட் படத்தையும் நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ணலாம். ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ தான் போக போகிறோம். அதை தாண்டி டிக்கெட்ஸ் கிவ்வேவும் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பொறுத்திருந்து அதை பற்றியும் நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.